ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் சுகம் தரும் அப்படி தானே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தன் வீட்டில் இருக்கிற குப்பையை நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டில் போடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் இருந்தது அப்படின்னா கொசு வரும், எல்லாமே வரும். என்னென்ன பூச்சி இருக்குதோ எல்லாமே வரும். நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் தொலைவாக எடுத்துகிட்டு போய் அந்த குப்பையை போட்டால் மட்டும்தான் நம்ம வீடு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல குப்பையை போட்டால் சரியாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு மற்ற வீட்டில் தூக்கிட்டு போய் குப்பையை கொட்டுவாங்க. ஏன் வீட்டிலேருந்து மாடிலேருந்து தூக்கி எல்லாம் வெளியே கிடச்சுவாங்க. அது ரோட்டில் தான் கிடக்கும். க்ளீன் பண்ணுறவங்க என்றைக்கு க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை நம்ம எடுத்துகிட்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டால் மட்டும்தான் நம்ம வீடும் சுத்தமாக இருக்கும், மற்ற வீடும் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்கங்க. இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சின்னதுலேருந்து குழந்தைங்கள வளர்த்ததில் நான் பார்த்த விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சோறு இறைப்பாங்க, நிறைய கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடியாது அவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறதுக்கு. ஆனால் அதுவே வளர வளர நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதுங்க. ஏன்னா சுத்தன்றது தான் சோறு போடும் அப்படின்றது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேட் ஸ்மெல் கூட வரும். அதாவது சாப்பிட்ட பொருள் இப்போ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரு வீட்டில் 4.5 டன்னு குப்பை சேர்த்து வச்சுருந்தாங்களாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மனநோய் தான் இல்லையா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறதுனால தான் குழந்தைங்க காலைல எழுந்ததும் ப்ரஷ் பண்ணு, குளி, பாத்ரூம் போயிட்டு வா எல்லாமே நான் சொல்லி சொல்லி கொடுக்கறதுனால அவங்க செய்கிறாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போகிறதுனால அங்கே நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் வீடை அப்படின்னா நம்ம வீடும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருப்பாங்கங்க. ஸோ நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், மாடியிலேருந்தே தூக்கி 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 குப்பையை போடுவாங்க. நம்ம சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு நம்ம அதை சொல்லி வளர்க்க முடியும். ஸோ அதில் நான் உறுதியாக இருக்கேங்க. ஒரு குப்பைனாலும் சரி அதை பிரித்து வைக்கணும் ஓகேங்களா. பிளாஸ்டிக் தனியாக, இதெல்லாம் நமக்காக இல்லை, நமக்கு பின்னாடி வர சந்ததிக்காக நம்ம செய்கிற விஷயம். ஸோ நம்ம என்ன நல்லது பண்ணுறோமோ அது நம்மளும் அனுபவிப்போம், நமக்கு பின்னாடி வர நம்மளோட சந்ததிகளும் அதை அனுபவிக்கும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேங்க. எல்லா விஷயமும் அப்படி தான். ஃபஸ்ட்டு சுத்தத்துலேருந்து வர்றது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, அவங்க நடந்துக்கிற ஒழுக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குட்டீஸ்க்கு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லி வளர்க்கணும். நானும் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய்.